ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு ஊற வைக்காம அரைக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய கம்பு இட்லி ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். கம்பு இட்லி மற்றும் கம்பு தோசை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பாருங்கள், நான் எடுத்து உங்களுக்கு கையில் புட்டு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ப்ளஃபியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போவுமே அரிசி மாவில் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் சிறுதானியங்களில் செய்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் தோசையும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கம்பு மாவு எடுத்திருக்கேங்க. கடையில் வாங்கின பேக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், பாஜ்ரா ஃப்ளோர்னு இருக்குது. இது கம்பு மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச கம்பு மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 250 mlன்னு இருக்குது. இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கம்பு மாவு எடுக்கிறேங்க. கம்பு மாவை நீங்கள் சுத்தமாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கோங்க. சுத்தமாக இல்லாத மாவாக இருந்தால் சலிச்சு எடுத்துக்கோங்கங்க. இந்த மாவு ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நான் சலிக்கல, அப்படியே எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதால் எனக்கு தெரியும் இது நல்லா இருக்குன்னு. நான் இதை இப்போ சிரோட்டி ரவை எடுத்திருக்கேங்க. உப்புமா ரவை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அந்த ரவை எடுத்திருக்கேன். நம்ம கம்பு மாவு எதில் இருந்தோமோ அதுலேயே 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை இல்லைன்னா நீங்கள் மாமூலாக உப்புமா ரவை எடுத்துக்கலாம். உப்புமா ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக கலக்கணுங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, ரவை ஊறி மாவு கெட்டியாகும். அதனால் இதை கொஞ்சமாக இலகுவாக கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கலந்துட்டேங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேங்க. ஏன் அரிசி மாவு சேர்க்குறேன்னா, இதில் நான் தோசையும் உங்களுக்கு ஊற்றி காமிக்க போகிறேன். அதனால் இது ரேஷன் பச்சரிசி மாவு தாங்க, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் இட்லி மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த அரிசி மாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தோசை ஊற்றுற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா தோசை ஊற்றும்போது உங்களுக்கு முருகலாக வரும். இப்போ பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இது கொஞ்சம் இலகுவாக தான் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். நம்ம ரவை ஊறிச்சின்னா இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குங்க. இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இது நான் காலையில் 10 மணிக்கு தாங்க கலந்து வச்சேன். நைட் 6 மணிக்கு திறந்து பார்க்குறேன். 6 மணிக்கு பார்க்கும்போது பாருங்கள், நல்லா மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். நொரையாக நல்லா புளிச்சு வந்திருக்கு. நம்ம இதில் சோடா எதுவுமே சேர்க்கலைங்க, எதுவுமே சேர்க்கலை. நம்ம மில்லட்ஸ்ன்றதால சீக்கிரமாகவே நமக்கு இதை புளிச்சு வந்துடுங்க. இதை இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தட்டு எடுத்திருக்கேன். தட்டுக்கு எண்ணெய் தடவிட்டு தண்ணி இட்லி பாத்திரத்தில் சேர்த்த தண்ணி நல்லா சூடான பிறகு தட்டு வச்சு நான் டைரெக்டாக அப்படியே இட்லி ஊற்ற போகிறேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் ஊற்றுறதால ஈஸியாக இருக்கும். இப்போ இட்லி மாவு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை வேக வச்சிடலாங்க. வேக வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இட்லி ரெடி ஆகிடுங்க. இப்போ மூடி போட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து பார்க்குறேன் பாருங்கள். இட்லி நல்லா நமக்கு வெந்து வந்திருக்குங்க. இப்போது இதை நான் ஒரு டூத் பிக் வச்சு நான் உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இது பர்ஃபெக்டாக இருக்குது. இட்லி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம். ஏன் தண்ணி தெளிக்கிறோன்னா, இந்த இட்லி நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். தண்ணி தெளித்து அப்படியே மூடி விட்டுடலாங்க. மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணலாம் வாங்க. சட்னிக்கு நான் ஏற்கனவே எல்லாம் வறுத்து வச்சுருக்கேங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தாங்க இருக்கும். நான் 3 எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் ஒரு கைப்பிடியை விட கொஞ்சம் அதிகமாக வேர்க்கடலை வறுத்து எடுத்திருக்கேங்க. அதனோட 2 வெங்காயத்தை 2 வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருந்தேன். பூண்டு தோலோடு அப்படியே வதக்கி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து வெங்காயம், பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக புளி,
கொஞ்சமாக கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை எடுத்துட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1 1/2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. பொட்டுக்கடலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தால் நமக்கு ஒரு ஹெல்தியான சூப்பரான சட்னி ரெடிங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் இல்லாத போது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் இப்போ அதிகமாக ரேட் இருக்கிறதால இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துட்டோங்க. தாளிப்பு சேர்த்து இதை ஒரு கரண்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து தோசை தவா வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி தோசை மாவு ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக வந்து நல்லா ஊற்றிக்கலாங்க. நல்லா மொறுமொறுன்னு தோசை நல்லா கிடைக்கும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் மேலே. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்தா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் தோசை. நல்லா இப்போ வந்து ஒரு பக்கம் தோசை வெந்துடுச்சுங்க. இன்னும் நல்லா திருப்பி போடலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்தால் நமக்கு ஹெல்தியான கம்பு தோசை ரெடிங்க. இதை வந்து நான் தட்டில் சர்வ் பண்ணிக்கினேன். ஏற்கனவே நான் வந்து இன்னொரு தோசையும் சுட்டு வச்சுருந்தேன். 2 தோசையும் சேர்த்து தட்டில் சர்வ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாம் இட்லி வந்து மூடி வச்சுருக்கோம்ல, திறந்து பார்க்கலாம். தண்ணி தெளித்து மூடி வச்சுருக்கோம்ல, எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வருங்க. கையில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ப்ளஃபியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ சட்னியை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ இட்லியை வந்து நான் உங்களுக்கு கையால் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக செய்யலாங்க. நீங்கள் நைட்டு செய்யணும், டின்னருக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் டிஃபனுக்கு செய்யணுன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லை. கம்பு ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சிறுதானியங்களில் வந்து நம்ம இட்லியோ தோசையோ செய்து சாப்பிட்றதால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.